இன்னைக்குரிய டிவோஷன் மரணத்தை ஜெயித்தவர் 1 கொரிந்தியர் 15:55. இந்த உலகத்துல சில மாற்ற முடியாத ரூல்ஸ் இருக்கு. சூரியன் காலையில தான் ரைஸ் ஆகும், மாலையில அது திரும்பவும் மறையும். பூமிக்கு கிராவிட்டி இருக்கு, அதனாலதான் எல்லா பொருட்களும் புவியினால் ஈர்க்கப்படுது. இந்த ரூல்ஸ் எல்லாம் பூமி உருவானதுல இருந்து மாறாம இருக்கிற ஒரு விஷயம். யாராலையும் இதை மாற்றவும் முடியாது. முதல் மனிதனான ஆதாம் பாவம் செய்யறாரு. அதனால ஒரு புதிய ரூலை தேவன் ஏற்படுத்துறாரு. நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவன்னு ஒரு புதிய ரூல் அப்பதான் உருவாகுது. அது வரைக்கும் மரணமும் இல்லாம இருந்திருக்கு. பாவம் செய்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மரணம் அவங்களை ஆட்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அவங்க சரீரம் மண்ணுக்குள்ள புதைக்கப்படணும். அந்த சரீரம் அழிந்து மண்ணோடு மண்ணாக மாறி போகும். இதுதான் மரணத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆனா இந்த ரூலை இயேசுவுக்கு பொருந்தல. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்ததால மரணம் அவருக்கு வருது. அவருடைய சரீரம் கல்லறையில வைக்கப்படுது. ஆனா கல்லறையால அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பாவம் செய்த ஒரு மனிதனை தான் இந்த பூமி ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஜீவித்த நாள்ல பாவம் இல்லாதவராதான் அவர் வாழ்ந்து மரித்திருக்காரு. அதனால பாவம் இல்லாத ஒரு சரீரத்தை பூமியால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மனிதர்கள் தவறு செய்யும் போது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவங்க ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அவங்க செய்த குற்றத்திற்காக ஜெயில அடைக்கப்படுறாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போய் என்னையும் சிறைச்சாலை அடைக்க வேணும்னு நம்ம ஜட்ஜிட்ட கேட்டா அவரு கண்டிப்பா சிறைக்கு அனுப்ப மாட்டாரு. ஏன்னா சிறைக்கு யார் செல்லணுங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவ கல்லறையில வைத்தப்ப கல்லறை ரொம்ப பிரமிச்சு பாக்குது. பாவம் செய்யாதவர் ஏன் மரணிச்சாருன்னு. பாவம் செய்யாத இவரை நம்ம எப்படி வச்சுக்க முடியும்னு நினைக்குது. அதனால அவரை வெளியே அனுப்பி விட்டது அப்படிதான் நம்ம சொல்லணும். பேதுரு அப்போஸ்தலர்ல சொல்றாரு, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்ததுன்னு அந்த வசனம் சொல்லுது. இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு. இயேசு மரிப்பதற்காக மட்டும் வரல, அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து மரித்தவர்களுக்காக ஜீவனை கொடுப்பதற்காகவும் தான் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. எல்லா மனிதர்களை போல அவர் பூமிக்குள்ள இருப்பதற்கு வரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல டெய்லி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பேஷண்ட்ஸ் அங்க வராங்க. ஆனா அங்க டாக்டரும் தினந்தோறும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவர் ஏன் வராரு? டாக்டர் நோயாளியாக மருத்துவமனைக்கு அவர் வரல. அந்த நோயில இருப்பவங்களுக்கு சுகம் தரதுக்காக அவரும் டெய்லி விசிட் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன எல்லாரையும் மருத்துவமனையை விட்டு வெளியே அனுப்புவதற்காக அந்த டாக்டர் வராரு. அதனால மரணம் இதே மாதிரி இயேசுவை ஆட்கொள்ள முடியல. கல்லறைய மூடிய கல்லோ காவல் காத்த போர் சேவகரோ மரணமோ எதுவுமே அவர் உயிரோடு எழுவதை தடுத்து நிறுத்த முடியல. நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவர் சேவிக்கிறோம் பாருங்க. மரணத்தை ஜெயித்தவரை சேவிக்கிறோம். அல்லேலூயா.